டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். தொடர் வணக்கம். வணக்கம். ஏற்கனவே நடக்கக்கூடிய இந்த போர்னால ஆர்மோஸ் நீர்நிலை மூடப்பட்டிருக்குது. இதனால பெரிய அளவிலான கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்குது. க்ரூட் ஆயில் விலை $100 மேலே இன்னைக்கு $104 நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ஏறி இருக்குது. பெரிய நெருக்கடியை, பொருளாதார நெருக்கடி உருவாகி இருக்குது. இதை தொடர்ந்து இன்னொரு நீர்நிலை செங்கடல் பகுதியை, அந்த பக்கம் இருக்கிற இன்னொரு நீரை அவங்க மூட போறது, அதாவது எங்களோட விரல்கள் ட்ரிகர்ல ரெடியா இருக்குது, யாருன்னா கிராஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் ஷூட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி, தாக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறாங்க. இதனாலேயும் இன்னொரு 30% அளவுக்கு பெரிய அளவுக்கு போக்குவரத்து பாதிக்கப்படும். குறிப்பாக ஆசியாவுக்கும் யூரோப்புக்கான போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட இருக்குது. இது இன்னும் பெரிய பொருளாதார நெருக்கடியை இன்னும் பெரிய விலையேற்றத்தை ஆயிலில் உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஹவுதிஸ் அந்த குழு என்ன குழு, அவங்க அந்த கெப்பாபிலிட்டி உள்ளவங்களா, இவங்க சொல்லக்கூடிய அந்த நீர்நிலை எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, இதோட தன்மை என்ன, எவ்வளவு வர்த்தகம் பாதிக்கப்படும், உங்களோட பார்வை என்ன? இந்த ஏற்கனவே மூடி இருக்கிறது பகுதி இருக்கு இல்லையா, அதற்கான வர்த்தக எல்லைகள் கொஞ்சம் குறைவு ஒப்பீட்டளவில். இந்த பெர்ஷியன் கடல் இருக்குல்ல, அந்த ஈரான் கடல் பரப்பு இருக்கு இல்லையா, ஈரான் கடல் பரப்பு அது ஒரு க்ளோஸ்டு கடல். அது சுற்றி பார்த்தீங்கன்னா அதை தாண்டி நிலப்பரப்பு மட்டும்தான். அது யூரோப் வரைக்கும்லாம் போகாது. வெறுமனே இந்த அரபு நாடுகளை மட்டும் சுற்றி இருக்கிற ஒரு சின்ன கூடாது, சின்ன கடல். அது முழுக்கவே அதன் வர்த்தகம் அந்த நாடுகளுக்கு தேவையான பொருட்கள் மற்ற நாடுகள்லேருந்து உள்ளே போகும். காய்கறியிலேருந்து எல்லாமே துபாய்க்கு, பஹ்ரைனுக்கு, குவைத்து, இவங்க எல்லாத்துக்கும், ஒமான், இவங்க எல்லாத்துக்கும் அங்கேருந்து தான் போகணும். அந்த வழியாக உள்ளே போகணும். அங்கே இருக்கிற பெட்ரோலிய பொருட்கள், க்ரூட் ஆயில், பிளாஸ்டிக் மூலப்பொருள், யூரியா, இதற்கான மூலப்பொருள், அப்புறம் ஹீலியம் மாதிரியான சில தனிமங்கள், இதெல்லாமே அங்கிருந்து வரணும். அதனுடைய பரப்பு குறைவு. அதனுடைய வர்த்தக முக்கியத்துவம் அதிகம். பட் வர்த்தகம் செய்யப்படுகிற பொருட்கள் ஒப்பீட்டளவில் குறைவு. ஆனால் சவுதி அரேபியாவுக்கு மேலே இருக்கிறது இந்த பெர்ஷியன் கடல்னு சொன்னால் கீழே இருக்கிறது செங்கடல். கீழே இருக்கிற செங்கடல் தான் சீக்கிரமாக ஐரோப்பாவுக்கு போவதற்கான, ஆசிய நாடுகளிலிருந்து ஐரோப்பாவுக்கு போவதற்கான ஷார்ட் பாதை அங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கப்பல் அந்த பாதையை கடந்து போகிறதுக்கு, சுயஸ் கால்வாய்க்கு நீங்கள் கிட்டத்தட்ட $2.5 கோடி பேமெண்ட் ஒரு சிங்கிள் ட்ரிப்புக்கு. ஒரு கப்பல் கொடுக்க வேண்டிய தொகை. அப்போ $2.5 கோடி கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ மிச்சம் பண்ணும் ஒரு கப்பல்? ஆமாம், யோசிச்சு பாருங்க. அந்த பாதை அது செயற்கையாக கட்டப்பட்டதுன்றதுனால போன வருஷம் எவர்கிரீனோட ஒரு கப்பல் குறுக்க சுயஸ் கால்வாயில் இப்படி குறுக்க திரும்பி பாதை அடைச்சிருச்சு. கணக்கு வழக்கு இல்லாத அளவுக்கு உலகத்தின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுரும் அந்த பாதையை அடைக்கிறதுனால. அது எவ்வளோ முக்கியன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா பெருமளவு ஐரோப்பாவிற்கு போக வேண்டிய ஏற்றுமதி, அல்லது ஐரோப்பாவிலிருந்து இங்கே வர வேண்டியது, ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும், பெருமளவு ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கிறது வர்த்தக ரீதியாக அதுதான். ஜிபூட்டி இதெல்லாம் அந்த சைடு தான் இருக்கும். அது வழியாக தான் கப்பல்கள்லாம் போயாகும் ஐரோப்பாவுக்கு போகிறதுக்கு. ஐரோப்பா பெரிய இது இல்லையா, பெரிய கன்சூமர் பேஸ் அங்கே இருக்குது. அண்ட் ஐரோப்பாலேருந்து வர்றதுக்கும் சேர்த்து ஹவுதிஸ் அந்த செங்கடலில் இருக்கிற ஹவுதிஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவர்கள் யமான்ல இருக்கிற ஒரு ஆயுத குழு. இப்ப ஈரான் அரசாங்கம் இல்ல. இப்ப ஈரானை ஆதரிக்கிறாங்க இந்த போர்ல. இல்ல ஈரான் தான் இவங்களை எல்லாம் ஆதரிக்கிறாங்க. அவங்க ஈரானை நேச்சுரலி ஆதரிச்சு தான். வளைகுடா பகுதிகளில் இருக்கிற அல்லது மேற்காசிய பகுதிகளில் இருக்கிற பெரும்பாலான ஆயுத குழுக்களுக்கு, பலஸ்தீன்ல இருக்கிற ஹமாஸுக்கு, லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லாவுக்கு, இங்க ஹவுதிஸ்க்கு, அல்லது வேறவங்களுக்கு ISIS மாதிரி இதெல்லாம் அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி இதுக்கெல்லாம் இவர்கள் தான் ஆயுத உதவி, நிதி உதவி எல்லாமே பண்றாங்க. அப்போ ஹவுதிகளுக்கு பிரச்சனை இல்லைன்னாலும் ஈரானை பலியிடுவது அப்படிங்கிறது ஹவுதிகளுக்கு அது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட். ஈரான் இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்க ஆள் இல்லை, மற்றவர்கள்லாம் சேர்ந்து பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவாங்க. ஈரானை காப்பாற்றியாக வேண்டிய பொறுப்பு ஹவுதிஸ்க்கு இருக்கு. அடுத்தது ஹவுதிஸ் இந்த அட்டாக் ஈரானுக்காக பண்றது ஒன்று. இரண்டாவது, அவங்களோட ஹவுதிஸோட எதிரிகளை தாக்குவதற்கு இதுதான் சரியான டைம். அமெரிக்கா அந்த இடத்துல என்கேஜ் ஆயிருக்கு. இஸ்ரேல் அங்கே லெபனான்ல ஒரு அட்டாக் பண்றான், இங்க இவங்களோட ஒரு ஃபைட்டை நடத்துறான். அப்போது இவங்க 2 பேரையும் நெருக்கடிக்குள்ள தள்ளுறதுக்கு இதுதான் சரியான டைம். இப்ப அடிச்சாதான், இல்லைன்னா இப்போ ஈரானை காலி பண்ணதுக்கு அப்புறம் இவங்களை யாரு காப்பாற்றுவாங்க? ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். இது ஈரானோட சேர்ந்துதான் தாக்குதல் நடத்துறாங்க. இல்ல அப்படி அதிகாரப்பூர்வமா ஈரான் அந்த மாதிரி சொல்லிக்க முடியாது. நீங்க அடிப்படையில பிரச்சனை இவங்க சொல்லியிருக்காங்க. இவர்கள் இது ஒரு அறிவிப்பு, இது ஒரு மிரட்டல். ஈரான் சொல்றதை நீங்க அறிவிப்புன்னு வச்சுக்கலாம். ஈரான் ஒரு அரசாங்கம், நீங்க அவங்கள்ட்ட பேச முடியும். அது அவங்களுக்கு அந்த சட்டப்பூர்வமாவே அந்த அதிகாரம், அது அவங்களோட கடல் பரப்பு.
இவங்களுக்கு அப்படி கிடையாது. ஓகே. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை உங்க கரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை உங்களுக்கு இது இருக்கும்போது ஹார்மோஸை டீல் பண்ற மாதிரி இது பண்ண முடியாது. ரெண்டாவது இது ஒரு ஆயுத குழுவினுடைய மிரட்டல். நீங்க சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம், அவர்கள் வந்து துப்பாக்கியை வச்சிருக்கோங்கிறதல்ல, விசையில் எங்க கைகள் இருக்குன்னா இதை நான் என்னைக்கு வேணா அறிவிப்பேன், எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு அர்த்தம். எப்போ வேணா நான் செய்வேன் அப்படிங்கிறது பொருள். இது இம்பாக்ட் ஆகுமா ஆகாதாங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. மிகப்பெரிய கடல் வாணிப நிறுவனங்கள், அந்த ஷிப்பிங் சர்வீஸ் கடல் வாணிகள்ல அந்த ஷிப்பிங்கை நடத்துகிற பெரிய கம்பெனிஸ், மெர்ஸ்க் அண்ட் ஹெப்பாக்லாய்டு, இது மாதிரியான நிறுவனங்கள் ஏற்கனவே அந்த வழியான வர்த்தகங்களை புக்கிங்கை ஆல்ரெடி நிறுத்திட்டாங்க. அவர்கள் கப்பலை அந்த நன்னம்பிக்கை முனை இருக்குல்ல, ஐரோப்பாவிலிருந்து சுத்திக்கிட்டு ஆப்பிரிக்காவை சுத்திக்கிட்டு வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற அந்த நன்னம்பிக்கை முனை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அது வழியா கப்பலை ஓட்டிக்கிட்டு ஆசியாவுக்குள்ள வரணும். எவ்வளோ 15 நாள் ஆகுமா? 15 நாள் கூடுதல் ஆகலாம். ஓகே. 15 நாள் கூடுதல் என்பது அதுல இருக்கிற ரொம்ப பெரிய நெருக்கடி என்னன்னா, சீக்கிரமா வீணா போற பொருட்களை இந்த 15 நாள் கூடுதல் டைம்ல நீங்க கொண்டு வர முடியாது. முதல் பிரச்சனை. 15 நாள் ஷிப்பிங் டைம் அதிகமாகுதுன்னு சொன்னா உங்களுக்கு அதை ஃபீட் பண்ற அளவுக்கு கப்பல்கள் கிடையாது. ஏன்னா நீங்க 10 நாள் டிரான்ஸ்போர்ட் டைமை கணக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு நான் எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, ஒரு 12 நாள்ல போற மாதிரி ஒரு கப்பலை திட்டமிட்டுருக்கீங்கன்னு சொன்னா, அந்த இன்னைக்கு ஒரு கப்பல் வரும், நாளைக்கு ஒரு கப்பல் வரும்னு அந்த பிளான் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் அந்த கப்பலை இந்த பக்கமா திருப்புறீங்கன்னு சொன்னா மேனேஜ் பண்றது சிரமமா இருக்கும். இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லோக்கல் பஸ் எல்லாம் வச்சுட்டு, லோக்கல் பஸ் இருக்கு, லோக்கல்ல இருக்கிற பல்லவன் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, அதை வச்சுட்டு மெட்ராஸுக்குள்ள நீங்க சர்வீஸ் நடத்தலாம். இந்த பஸ்ல பாதி எடுத்து நீங்க கன்னியாகுமரிக்கு ட்ரிப் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவு இந்த டிரான்ஸ்போர்ட் குழப்பத்தை ஏற்படுத்துமோ அதை விட தீவிரமா அது ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு பொருள் நிறைய இருக்கும், தூக்கிட்டு போறதுக்கு கப்பல் இருக்காது. தோராயமா 30% வணிகம், ஆசியாவில் நடக்கிற 30% வணிகம் இதுல இருந்து வந்தாகணும். 20% ஹார்மஸ் வழியா போகுது. அது நான் பெட்ரோலிய பொருட்களை மட்டும் சொல்றேன். ஸோ இவர்களுடைய மிரட்டல் எடுபட்டாயிடுச்சு. அதாவது அந்த மிரட்டல் வந்து பெரிய அச்சுறுத்தல்ன்றதுனால தான் இப்போ இவங்கலாம், ஆமா, அது ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால கப்பல் சர்வீஸை நிறுத்துறாங்க. மறுபடியும் நாம நினைவுபடுத்த வேண்டியது என்னன்னு சொன்னா, பொட்டன்ஷியல் த்ரெட்னா அவங்களால ஏதோ ஒரு சேதத்தை ஏற்படுத்த முடியும். கட்டாயமா முடிவு பண்ணா அவனால செய்ய முடியும். ரொம்ப ஈஸியா டார்கெட், அதுவும் ரொம்ப குறுகலான பரப்பு தான். இந்த 20-30 கிலோமீட்டருக்குள்ள ஒரு டார்கெட் போகுது, கப்பல் போகுதுங்கும் போது அதன் வேகம் ரொம்ப குறைவா இருக்கும். நம்ம ஏரோப்ளைனா சல்லுன்னு போறதுக்கு ஒரு கப்பலை தாக்கி அழிப்பது, ஏற்கனவே இது போல கப்பல்கள் தாக்கப்பட்டு உள்ள இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் இறந்து போயிருக்காங்க. இதுல 2-3 இன்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. ஆக இது நடக்குங்கிறதுக்கான எல்லா அபாய விளக்கும் அங்கே எரியுது. அதனால ட்ரம்ப் சொல்றதை நம்புறதுக்கு தயாரா இல்லை. ட்ரம்ப் என்னென்ன சொன்னாரு, எங்க ராணுவ பாதுகாப்பு கொடுக்கணும், நாங்க உங்களுக்கு இன்சூரன்ஸை தர்றோம், யாரும் கேட்க தயாரா இல்லை. ட்ரம்ப் அடுத்த கட்டமாக நண்பர்களாலேயே கைவிடப்படுகிறார். ஆமா, இப்போ முதல் கட்டமா என்ன சொன்னாருன்னா, முதல் வாரத்துல நாங்க வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம், நீங்க சொன்ன மாதிரி நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம், இன்சூரன்ஸ் கொடுக்குறோம், எங்க ராணுவம் வந்து உலகத்திலே தலை சிறந்த ராணுவம், நாங்க பாத்துக்கிறோம். ஏற்கனவே அவங்களோட ஆர்பர் நாங்க அடிச்சிட்டோம், அவங்க எங்க இருந்து அதை தாக்குதல் நடத்துறாங்களோ ஈரானோட ஆர்பர் அடிச்சிட்டோம், அவங்க நேவி அடிச்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, அழிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. இப்போ இந்த வாரம்லாம் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, மற்ற நாடுகள் வரணும், 6 நாடுகள் வந்து அவர் அழைப்பு விட்டதாகவும், குறிப்பா பிரான்ஸு, யூகே, இவங்க சைனா, ஜப்பான், இந்த மாரி நாடுகள், சவுத் கொரியா, இவங்களுக்குலாம் அழைப்பு விட்டதாகவும், அதாவது நீங்களாம் உங்கள் வார்ஷிப்பை கொண்டு வந்து அங்கே வைக்கணும், நம்ம வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கண்ட்ரோல் எடுத்துக்கலாம், இந்த ஆயில் விலையை வந்து குறைக்கிறதுக்கு இதான் ஒரே வழின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. முதல் வாரம் நாங்களே பார்த்துப்போன்னு சொன்ன இவர் இப்போ ஏன் வந்து மற்ற நாடுகள்கிட்ட உதவி கேட்கணும், கேட்டவருக்கும் மற்ற நாடுகள் தான் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. இதில் முதல் நாள் ட்ரம்ப் சொன்ன அறிவிப்பை நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ட்ரம்ப் எந்த நிலைமையில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். 28ஆம் தேதி காலையில் வந்த செய்தி என்னன்னா, உங்களுக்கு 24 hours டைம், ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரணடைங்க, ஒரே நாளில் உங்களை அத்தனை பேரையும் கொண்டுடுவேன் சொல்லி ஈரான்ல அதிகாரிகள், தலைவர்கள், அந்த போலீஸ், அந்த புரட்சிகர காவல்துறை இருக்கு இல்லையா, இவங்களை எல்லாத்தையும் ஒரே நாள் தான் உங்களுக்கு டைம், சரண்டர் அல்லது சாவு, 24 மணி நேரம் டைம் உங்களுக்கு, இதுதான் சொன்னார். இப்போது என்ன கேட்குறாருன்னா, நண்பர்களே வாங்க, அப்போ இந்த ப்ரேயர் கூப்பிட்டார்ல, வாங்க என் தோளை கைப்பிடிச்சு ப்ரே பண்ணுங்கன்னார்ல, அதை போல இப்போ அவர் மற்ற நாடுகளை, விமானம் தாங்கி கப்பல்கள், இந்த கடல் சண்டைக்கு தயாரா இருக்கிற நாடுகளை கூப்பிடுறாரு. யார் யாரு மறுத்திருக்காங்கன்னு பார்த்தா, ஆஸ்திரேலியா மறுக்குது, பிரிட்டன் மறுத்துட்டாங்க, பிரான்ஸ் மறுத்தாங்க, பிரிட்டன் மறுத்திருக்கு, ஜப்பான் மறுத்திருக்கு. நீங்க இவங்களை கேட்கவே வேண்டாம், ஸ்பெயின் காரியை துப்பிட்டான். நீங்க சீனாட்ட இதுக்காக கோரிக்கை வைக்கிறதுங்கிறது பைத்தியார்த்தனம். பாதி போற நடத்துறது கிட்டத்தட்ட சீனா தான். இப்போ அவரோட சீனா கூட ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது, அதை தள்ளி வைக்கிறதுக்கு இது ஒரு ப்ரெஷர் போடுறது, பிரயோஜனமே கிடையாது.
அது ப்ரெஷர் இல்லையா சீனாக்கு? சீனாவுக்கு இல்ல இதுல நெருக்கடி கொடுக்குற லெவல்ல யார் இருக்கா? இந்த இடத்தில் ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர உயர ஈரான் ஜெயிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை க்ரூட் ஆயிலோட விலை $150 போச்சுன்னா ஈரான் முக்கால்வாசி ஜெயிச்சதா அர்த்தம். $200 போச்சுன்னா வின் பண்ணிட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணிட வேண்டியது. இந்த க்ரூட் ஆயிலோட விலை உயர்வுன்றது ட்ரம்ப் பதவியை பறிக்கிற அளவுக்கு போகும் கட்டாயமா. இப்போ நீங்க அவங்களோட ஏன் பிரான்ஸோ பிரிட்டனோ ஏன் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டா வரல? ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டா வந்து அந்த இடத்தில் சண்டையை இன்னும் தீவிரமாக்குனா பெட்ரோலிய பொருட்களோட விலை இன்னும் ஏறும். என் நண்பர், அமெரிக்காவில் இருக்கிற நண்பர் ஒருத்தட்ட பேசினேன். அவர் 60 சென்ட் விலை ஏறிடுச்சுன்னார் ஒரு 4 நாள் முன்னாடி பேசும்போது. அவர் $2 குறைப்பண்ணார் ஒரு கேலன் பெட்ரோலோட விலை. கேலன்னா 3 லிட்டர் சொச்சம், 3 லிட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கு விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவில் ஏறுது, ஐரோப்பாலையும் விலை ஏறும். இந்த சண்டை இழுத்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் 3 மாதம். பிரிட்டன் அதுதான் அவர் தெளிவாக சொன்னார்னு நினைக்கிறேன். நீங்கள் வார்ஷிப்பை கொண்டு போகிறன்றது இன்னொரு தாக்குதலை ஏற்படுத்துறதுன்றது மறுபடியும் வந்து ஒரு விலையை தான் ஏற்றுமே தவிர அது குறைக்காது. வேற வழி இருந்தால் சொல்லுங்க செய்வோன்றது தான் அவங்க சொல்ல வருது. அப்போ ட்ரம்ப்புக்கு அது தெரியும்ல. ட்ரம்ப்புக்கு தெரியும்னா ட்ரம்ப்புக்கு தேவை. இப்போ ஒரு சந்தானம் ஆர்யா படத்துல ஆர்யாவுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு சந்தானம் மாட்டிக்குவார் தெரியுமா? ஒரு கனவு காணுவார்ல, மாட்டு சாணி ஆள்ற மாதிரி. கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலைமையில தான் நெத்தன்யாகு இவரை விட்டுட்டு இருக்கான். சண்டை ஆரம்பிச்சது அவன். ஓகே, ட்ரம்ப் சும்மா கூட போனவர், கூட சைட் அடிக்க கூட போனவர் கணக்கு. அவன் ஓடி போயிட்டான், இவர் தர்மடி வாங்கின மாதிரி. இப்போ சண்டைக்கு இவர் தான் பேசிட்டு இருக்காரு. அவன் பாட்டுக்கு நேராக அங்கே அட்டாக்கை வந்து லெபனான் கிரவுண்ட் இன்வேஷன் நடத்திட்டு இருக்கிறான் அவன் அந்த ஆள். இப்போ முழுக்க இவனோட ஹேட்ரடை இவர் அண்டர்டேக் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் நண்பர்கள் கைவிடுகிறார்கள். ஏன் அவர்கள் கைவிடுகிறார்கள்னா, வளைகுடா பிராந்தியத்திலேயே ட்ரம்ப் தன்னுடைய நண்பர்களை கைவிட்டார். UAE, சவுதி அரேபியா, கத்தார், இவங்கெல்லாம் வந்து செங்கிஸ்கான் வந்தபோது அவரோட பாதங்களில் இருக்கிற சொத்தெல்லாம் கொடுத்து சரண்டரான நாட்டு தலைவர்களை போல இவங்கெல்லாம் அவர் பாதத்துக்கு கீழே கிடந்தவங்க. ட்ரம்ப்போட பாதத்துக்கு. ஆமாம், ட்ரம்ப் என்ன சொன்னாலும் கேட்டவங்க. ட்ரம்ப்புக்காக சொந்த மக்களின் கருத்துக்கு எதிராக நடந்து கொண்டவர்கள். போன முறை இந்த 12 நாள் போரில் கூட அமெரிக்காவை தான் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளவு இருக்கும்போது UAE அதனுடைய பொருளாதார குரல் வலையை நெருக்கிது ஈரான். இன்னைக்கு வரைக்கும் நேற்று காலையில் சென்னையிலேருந்து போன ஃப்ளைட்லாம் துபாயிலேருந்து ரிட்டர்ன் வந்தாச்சு. துபாயினுடைய பொருளாதாரத்தில் எண்ணெய் ஏற்றுமதி வெறும் 2% தான். டூரிசம், அந்த மற்ற வர்த்தகம். இன்னைக்கு காலைல ஏர்போர்ட்லேயே வந்து ஒரு ட்ரோன் விழுந்திருக்கு. அதனால தாங்க அதெல்லாம் திரும்பி வந்திருக்கு. மற்ற அங்கே இருக்கிற பேங்க்ஸை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. துபாய் வந்து ஒரு வர்த்தகத்தின் இதில் வர்த்தகம், டூரிசம் இது 2ல தான் அவங்க தன்னோட பொருளாதாரத்தை வந்து தக்க வச்சுட்டு இருக்காங்க. வர்த்தகம் நம்பிக்கை போச்சுன்னா வியாபாரம் நடக்காது. அங்கே இருக்கிறவங்கலாம் நாயை விட்டுட்டு ஓடுற மாதிரி ஓடுறாங்க. கத்தார் அப்படித்தான். கத்தார் தன்னுடைய ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டான், உற்பத்தியை கத்தார் நிறுத்துறாங்க. UAEல அதே பிரச்சனை தான். நண்பர்களை அங்கே இருக்கிற நண்பர்களே கைவிட்டினா நீ எங்களை என்ன பண்ண மாட்டேன்ற அவநம்பிக்கையில் யாரும் ட்ரம்ப்பை வந்து ஆதரிக்க தயாரா இல்லை. நீ இப்போ இவனை ஈரானை மிரட்டினது போய் இப்போ எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காரு அவர். நேட்டோ அவ்வளோதான் அப்படின்னு. இப்போ வேற யாரை மிரட்ட போறாங்கன்னு தெரியல. இவரை திட்டினாரு, UK பிரைம் மினிஸ்டர் திட்டினாரு. ஸோ ட்ரம்ப் நெத்தன்யாகுவுக்காக ஒரு வழியை சண்டைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு ட்ரம்ப் இப்போது அந்த மீள முடியாத படுகொலியில் சிக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் இந்த மாதிரி வர்த்தக ரீதியாக பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து தாக்குதல்கள் வந்து இன்னும் இஸ்ரேல்லையும் சரி, ஈரான் நடத்துகிற தாக்குதல் இஸ்ரேல்லையும் வந்து அதிகரிச்சிருக்கு. அவங்க அயன்டோமை தாண்டி வந்து உள்ள மிசைல்ஸ்கள் விழுது. பொதுமக்கள் அங்கேயே ஒரு 18 பேர்கிட்ட உயிரிழந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கட்டிடங்கள் பலது வந்து இடிமானத்துக்கு உள்ளாக இருக்குது. அதேமாரி இவங்க இஸ்ரேல் வந்து மூர்க்கமான தாக்குதல் வந்து லெபனானில் நடத்துறதையும் கேள்விப்பட முடியுது. கிட்டத்தட்ட 900 மக்கள் வந்து அங்கே உயிரிழந்ததாக சொல்லப்படுது. 7ல் ஒருத்தர் வந்து குடிபெயர்றாங்க லெபனானில் அப்படின்றதுல சொல்லப்படுது. எப்படிப்பட்ட பாதிப்புகளை இந்த நாடுகள் அங்கே பார்த்துட்டு இருக்கு? இந்த இஸ்ரேல் இந்த போரை இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டதுனால ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா இந்த முறை இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் ஒப்பீட்டளவோட குறைவு. போன ஜூன் மாதம் நடந்த போரை விட இப்போ கிட்டத்தட்ட 5 மடங்கு குறைவு. கிளைமை வச்சு சொல்கிறேன் நான். தாக்குதலை வந்து அங்கிருந்து படம் பிடித்து வெளியில் அனுப்புறது ஒப்பீட்டளவோட ரொம்ப கஷ்டம். சட்டப்பூர்வமாக அதை செய்கிறது கஷ்டம். அதனால உங்களுக்கு டேட்டா தெரியாது. அங்கே போரில் தாக்குதலில் சேதமடைந்த வீடுகளுக்கு அல்லது வர்த்தக நிறுவனங்கள் எதில் இருந்தாலும் அரசாங்கம் 100% ரீஎம்பர்ஸ் பண்ணிடும். இஸ்ரேல் ஆமாம், கிளைம் பண்ணணும் நீங்கள். அதுபோல் இஸ்ரேலில் வந்த கிளைம் ஜூன்ல நடந்ததை விட இப்போ ரொம்ப குறைவு. இவங்க லெபனானுக்குள்ள போறாங்கன்னா 2-3 காரணங்கள் இருக்கலாம். இது அவங்களோட திட்டமா இருக்கும். ஒரு நெருக்கடியின் போது நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம், இதை சாக்கா வச்சு நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு.
இரண்டாவது ஈரான் இவங்களுக்கு தாக்குதல் குறைவா இருக்குல்ல. இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் ஒப்பீட்டளவில் குறைவு. இவங்க சுற்றி இருக்கிற வளைகுடா நாடுகளை தான் பாதிக்கு மேல டார்கெட் பண்றாங்க ஈரான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த போரை தான் அமெரிக்காட்ட கையில தள்ளி விட்டாச்சுல்ல. அகைன் அதை ஒப்பிடணும், வடிவேலு அந்த தலையில கை வச்சு இன்னொரு ஆளை மாத்தி விடுற மாதிரி அவன் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் போயிட்டான். அவர்கள் அந்த லெபனானை நடத்துறாங்க, தரை வழியா உள்ள போறது. என்ன காரணம்ங்கிறது தெரியல. எனக்கு என்னுடைய அறிவுக்குட்பட்ட வகையில் நெத்தன்யாகுவுக்கு சண்டை நடக்கிற வரைக்கும் தான் நெத்தன்யாகு பாதுகாப்பா இருக்க முடியும், பதவியிலையும் இருக்க முடியும், அல்லது அவருக்கு ஏதோ ஒரு வகையான வெற்றியை காட்ட வேண்டியிருக்கு. ஈரான் போர்ல அது ஒரு வெற்றிகரமான போரா இல்ல. இவங்க நினைச்ச மாதிரி ஈரான் ரெஜிமை காலி பண்ண முடியல, அவர்களுடைய பொருளாதார கட்டமைப்பை காலி பண்ண முடியல, அவர்களுக்கு உலகளாவிய அளவுல சப்போர்ட் இல்லாம பண்ண முடியல. எல்லா இடத்திலும் இந்த போர் ஒரு தோல்வியை நோக்கி போயிருக்கு. இஸ்ரேலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், இழப்பின் அடிப்படையில் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நான் சொல்றது இஸ்ரேல் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு வெற்றிகரமான போர் இல்லை. அப்போ அவங்க ஒரு சக்சஸை காட்டி ஆகணும். இப்போ சைனாட்டே அமெரிக்காட்டே அடி வாங்கினா பாகிஸ்தானுக்கு எதிராக சவால் விடுவாங்க தெரியுமா நம்ம பாஜக தலைவர்கள். அதே போல இவங்க லெபனானுக்குள்ள போயிருக்காங்க. அது ரொம்ப கொடூரமான ஒரு தாக்குதல். கமர்ஷியல் ட்ரோன்களை வச்சுட்டு அதுல குண்டுகளை பொருத்தி அங்க லெபனான்ல இருக்கிற சோலார் பேனல் இருக்குல்ல வீடுகள்ல, அது மேல போட்டு உடைக்கிறான். ஏன் அது மேல? ஏன்னா கரண்ட் இல்ல, வெயில கஷ்டப்படுவீங்கல்ல, சாப்பிட்டோம். இங்க சாப்பாடு வாங்க அவரோட சுட்டு கொண்டானுங்கல்ல, அந்த மாதிரி. அவ்வளவுதான். அவனோட தினசரி வாழ்க்கையை சிதைச்சிடணும். 900 பேருக்கு இறந்து போயிருக்காங்க, சுமாரா 8ல் ஒருத்தர் குடிபெயர் 10 லட்சத்துக்கு மேல. அப்பவே 4 நாள் முன்னாடியே 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள். குழந்தைகள் பெண்கள் மட்டும் 180 பேருக்கு மேல இறந்ததுல லெபனான்ல. ஆமா, இறந்ததுல இல்ல நீங்க பலஸ்தீனோட இதுல காசால பாத்தீங்கன்னாலும் கூட இறந்தவர்கள்ல 60% பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க. இவங்க தான் பாலஸ்தீனை சேர்ந்த ஒரு குடும்பத்தை வந்து வெஸ்ட் பேங்க்ல வந்து இஸ்ரேலோட போலீஸ் வந்து சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. சுட்டுட்டு நாங்கள் நாயை சுட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அதில் உயிர் பிழைத்த 2 குழந்தைகள் வந்து அதை வெளியில் மீடியாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இஸ்ரேல் அது அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேலோட அவங்களோட அதன் கட்டமைப்பில் இறக்கமும் அதுவும் இல்லை. ஒரு அசாத்தியமான பிறர் மீதான வெறுப்பு அவங்கள்ட்ட இருக்கு. இப்போதைக்கு முஸ்லீம் மேலே இருக்கு. நீ ஒருவேளை அங்கே போய் இப்போ இந்துக்கள் அங்கே போய் குடியேறி வேலைகளை பார்த்தாங்கன்னா அவங்களும் அந்த வெறுப்பை உணர்வாங்க, வெறுப்போட ஹீட்டை உணர்வாங்க. ஸோ இஸ்ரேல் தன்னுடைய ரியல் ஃபேஸை காட்டுது. இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையிலும், சர்வதேச அளவில் நமக்கு ஒரு நல்ல பேர் இல்லைங்கிற சூழ்நிலையிலும், பிரதமர் பேரில் ஒரு வாரண்ட் இருக்குங்கிற சூழ்நிலையிலையும், போர்க்குற்றவாளிங்கிறதுக்கான கைது வாரண்ட் இருக்குங்கிற சூழலிலும் கூட தன்னுடைய அந்த இரத்த வெறியை குறைத்து கொள்ள இஸ்ரேல் தயாராகல. இதுதான் லெபனான் போரில் நமக்கு தெரியறது. இந்த நடவடிக்கை என்ன செய்யும்? ஹவுதி மாதிரியான ஒரு ஆயுத குழுவை என்ன செய்யும்? இன்னொன்னு அந்த பிராந்தியத்துல அவர்களுக்கான ஆதரவை அது வலுப்படுத்தும். முக்கியமான பிரச்சனை அது. இப்போ மக்கள் மனநலம் என்ன இருக்கு? இஸ்ரேல் உள்ள மக்கள் முன்னமேரியே வலுவான நெத்தன்யாஹு ஆதரிக்கிறது தான் இருக்குதா, இல்ல அவங்களுக்கு ஒரு பயமோ ஒரு பதட்டமோ இவரால் இது முடியாதோ அப்படின்ற ஒரு ஆசோலேஷன்லாம் இருக்கா? இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மனிதாபிமானம் அதெல்லாம் அவங்க மனசுல இருக்கும்னு நான் நம்பல. இல்ல மனிதாபிமானம் இல்ல, நம்மளால இதுல நெத்தன்யாஹு நம்மளை காப்பாத்திருவாரு அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்ததுல. இவங்களோட ஏர்டோம் சிஸ்டம் வந்து பயங்கர இதுவா இருக்கும். இல்ல அது அயன்டோம் மட்டும் இல்ல, அமெரிக்காலேயே அந்த இடைமறித்து தாக்குற அந்த ஏவுகணை தடுப்பு இன்டர்செப்டர்ஸ் இருக்கு இல்லையா, 6-7 நாள்லயே தங்களுடைய பல்லாண்டு காலம் சேமித்து வைக்கிற கிட்டத்தட்ட 10 வருஷம் சேமிப்புல, பல வருஷத்து சேமிப்புல 1/4 பங்கு அதிலே போயிடுது. நீங்க ஏற்கனவே பழைய 12 நாள் போர்லையும் நிறைய தொலைச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த இன்டர்செப்டர்ஸ் இல்லைங்கிறதுனால தான் இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கே சம்மதிக்குது, போர் நிறுத்தத்துக்கே இனிஷியேட் பண்றாங்க. இஸ்ரேல் வெளிப்படையா யூஎஸ் கேட்டிருக்காங்களா, ரொம்ப குறைஞ்சிருச்சு நீங்க தரணுன்றதையும் கேட்டிருக்காங்க. இந்த நெருக்கடிகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சேர்த்து போரை நிறுத்த வேண்டிய நிர்பந்தத்தை ட்ரம்ப்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ட்ரம்பினுடைய ஈகோ ஒரு பெரிய வெற்றிகரமான ஈவெண்ட்டோட போரை முடிக்க அவர் பார்க்குறாரு. எந்த மாதிரி? மற்றவர்கள் கப்பல் அனுப்புறாங்க, ஆதரவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அது ஒரு இதா இருக்கலாம். அல்லது இன்னும் மற்றவர்களோட ஆயுதத்தை வச்சுட்டு இன்னும் வலுவான ஒரு தாக்குதலை நடத்தி முடிக்கிறது. பட் தாக்குதலை நடத்தி முடிப்பது எனக்கு தெரியல, அது ரொம்ப ப்ரீமெச்சூர்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் போர் முடியுன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஏன்னா ட்ரம்ப் கிட்டத்தட்ட அதுக்கு சம்மதிக்கிற மாதிரி இருந்தது. பட் இந்த வாரமும் தொடர்றான். நாங்கள் அடுத்த வாரத்தில் ரொம்ப பெரிய தாக்குதல் நடக்கும். அந்த கார் கைலாண்ட ஒரு அதில் இருக்க மிலிட்ரி ஃபெசிலிட்டி அடிச்சது வந்து ஆயில் ஃபெசிலிட்டி அடி பண்ணி மிரட்டினது, இதெல்லாம் வந்து இன்னொரு ரவுண்ட் அவர் எடுக்க ட்ரை பண்றாருன்றது தான் புரிய வருது. ஆனால் உலகம் கைவிடுகிறது. இதை அமெரிக்கா எப்படி பண்ண போகுதுன்னு தெரியல. பட் க்ரூட் ஆயிலோட விலை
$120 போயிடும் இந்த வாரம். இது கண்டினியூ இந்த வாரமே போயிடலாம். இது இந்த வந்துருச்சே 100 தாண்டி வந்து நிக்குதே. இப்போ ஒரு வாரத்துல 10ன்னா அடுத்தது இப்போ இன்னும் அவன் ஹவுதீஸ் அந்த பக்கம் பிளாக் பண்றானா என்ன ஆகும்? அவன் தடுக்கிறானா இல்லையா, தடுக்க முடியுமா முடியாதாங்கிறது அல்ல பிரச்சனை. இந்த சேவையை செய்கிற நிறுவனங்கள் பின்வாங்குறாங்க, தங்களோட ரூட்டை மாத்துறாங்க, புக்கிங்கை நிறுத்துறாங்க, சுலபத்தில் அழுகி போகிற பொருட்களை கப்பலில் ஏற்ற மாட்டோங்கிறாங்க. கண்டெய்னர் புக்கிங்கு, ஷிப் மூவ்மெண்ட் எல்லாமே ஹால்ட் ஆகும்போது நீங்கள் எவ்வளவு நம்பிக்கை கொடுத்தாலும் நிறுவனங்கள் தயாராக இல்லைன்னா நீங்கள் அதை ஓட்ட முடியாது. ஆக விலையேற்றம் தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. பட் நாம் இந்த சண்டையில் இன்னும் சில முக்கியமான பிரச்சனைகளை நாம் இன்னும் கவனிக்கலை. இந்தியாவிற்கு வேண்டிய உரம் பாதிக்கு மேலே அங்கிருந்து தான் வந்தாகணும், அவை இன்னும் வரல. இல்லை, இப்போ இந்திய கப்பலுக்கு அனுமதி தராங்கல்ல, வராதா? தரல, ஃபுல்லாலாம் தரல, சில கப்பல்களுக்கு தர்றாங்க. ஓகே. இன்னொன்று இப்போ செய்தி வந்திருக்கு, ராய்டர்ஸில் செய்தி வந்திருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்பு. ஈரானோட சில கப்பல்களை இந்தியா பிடிச்சி வச்சிருக்கு, தடுத்து வச்சிருக்காங்க. அவங்களோட எங்களோட மருந்து மற்ற பொருட்களை கப்பலை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ராய்டர்ஸ். ஈரான் வந்து இந்தியாவுக்கு கண்டிஷன் போடுது. ஓகே. மருந்து பொருட்கள் இந்த மாதிரி அத்தியாவசியமான அந்த பொருள்லாம் இருக்கு. அப்படின்னா டீல் இன்னும் பேசலாம். இப்ப நான் உனக்கு உன்னோட கப்பலை விடணும்னா நீ எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு அடுத்ததை பேசலாம். இந்தியாவில இருந்து அரிசி நிறைய அங்க எக்ஸ்போர்ட் ஆன காலம் உண்டு. முன்பு அப்படித்தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது ஒரு புதிய நெருக்கடி. இந்த ஹார்மோஸ் வழியா சீனாவுக்கு பல மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் போய்கிட்டு தான் இருக்கு. ஆக இந்த பிரச்சனையில் சீனாவுக்கு எந்த பாதிப்பு இது வரைக்கும் இல்லை. அவங்களுக்கு வேண்டிய சப்ளை அந்த பக்கமாக போயிட்டு இருக்கு. இந்த போர் வந்து யூஎஸ்க்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் முடியாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து இந்த ஹார்மோஸ் இதை மூணு இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் சீனாவோட ரஷ்யாவோட ஆதரவு வந்து ஈரானுக்கு இருக்கிறது தான். சீனா ரஷ்யா முடிவு பண்ணாம அது இப்படி ஆதரவு இருக்கிறதுனால தான் இந்த திசையே மாறி இருக்குது. கட்டாயமா இல்ல சீனாவுக்கு வேற என்ன வழி இருக்கும் சொல்லுங்க? சீனாவுக்கு இப்போ ஈரானை கைவிட்டுட்டா ஈரான்ல அவங்களோட முதலீடெல்லாம் என்னத்துக்கு ஆகும்? அவங்களோட எண்ணெய் சப்ளை அவங்கள தான் நிறைய நம்பி. இல்ல சரியா தவறான்றதுக்குள்ள போல, வேற ஆப்ஷன் இல்லையான்றதுக்குள்ள போல, உலகத்துல பெரிய சக்தி வாய்ந்த நாடு யூஎஸ், அது முடிவு பண்றதா எல்லாம் நடக்கும் அப்படின்றதுலாம் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் டிசைடிங் ஃபேக்டர் வந்து இவங்க தான் அப்படின்றதுதான் மாறிடுச்சு. ஆமா, ஏன்னா சீனா இதை ஆதரிக்குதுன்னு சொல்லி சீனா ஈரானை ஆதரிக்குதுன்னு எந்த நாடும் கண்டிக்கல. நீ என்ன சப்போர்ட் பண்ணுங்கன்னு ட்ரம்ப் கேட்கிறாரு, எந்த நாடும் ஆதரிக்கல. அப்படிங்கும் போது அந்த யூனிபோலார் வேர்ல்டுங்கிறது இல்லை, பிராக்டிக்கலா இல்லை. ஓகே, அமெரிக்கா சொல்றத கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா சீனாவை நம்புற நிலைமைக்கு மற்ற நாடுகள் வருதா? ஆமா, சீனாவை வர்த்தக ரீதியா சீனாவை நம்புறாங்க. சீனாவோட சண்டை போட வேணாங்கிற ஸ்டேஜுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. அல்லது சீனாவோட இணக்கமா நம்ம இருந்துக்குவோம். இல்ல சீனாவை ஆதரிக்கிறதுக்கு வேற என்ன காரணமும் தேவையில்லை அவங்களுக்கு. அவன் யார் ஒப்புக்கும் போறது இல்லை. அதிகபட்சம் தைவான் பிரச்சனை இருக்கு, அதுவும் கூட இன்னும் தாக்குதல் இவன் மாதிரி தாக்குதல்ங்கிற அளவுக்கு போல. சீனா வர்த்தகத்தின் வழியா பல்வேறு நாடுகளை தங்களுடைய கண்ட்ரோல் கீழே கொண்டு, கண்ட்ரோல்னா இன்விசிபிளான ஒரு கண்ட்ரோல், வெளிப்படையா தெரியாது. அவங்க துப்பாக்கிகளை வைக்காமலே, துப்பாக்கி போர் விமானங்கள்னு வைக்காம அவர்கள் பொருளாதார ரீதியா சீனாவை அண்டி இருக்கிற ஒரு சூழலை அவங்க உருவாக்கிட்டாங்க. இந்த பர்டிகுலர் விஷயத்துல சீனா தன்னுடைய டெக்னாலஜி உதவியை தர்றதுனால தான் இது சாத்தியப்படுது. அல்லது சீனா ஈரான் கிட்ட இந்த கச்சா எண்ணெய் வாங்கலன்னு வச்சுக்கோங்க, எந்த காசை எந்த வர்த்தகத்தின் அடிப்படையில் அவங்க தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து தக்க வைக்க முடியும்? சீனா மட்டும்தானே விற்கிறதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அவங்களுக்கு. உங்களோட ஒரே ரிசோர்ஸ் வந்து பெட்ரோலியம் பொருள் தான். அதை வாங்குற பெரிய பையர் வந்து சீனா தான். அப்படி இருக்கும்போது சீனாவால தான் இந்த சண்டையில ஈரானால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. முதல் காரணம் பொருளாதார ரீதியா வெளிப்படையான நேரடியான காரணம். மறைமுகமா டெக்னாலஜி சர்வ நிச்சயமா சீனா தரும். இவ்வளவு அக்யூரேட்டா ஒரு ஏவுகணைகள் போய் தாக்குறதுக்கான அந்த மேப்பு இதெல்லாம் சீனா தரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ரஷ்யா சில இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டை தருது. ரஷ்யன் ஸ்போக்ஸ் பர்சன் பேசும்போது நாங்க தரலன்னுலாம் சொல்லல அவர், அதை நான் பேச முடியாதுன்னு தான் சொன்னார். ஓகே, எனக்கு என்னால் அதை பேச முடியாது, என்னுடைய ஏரியா அது கிடையாதுன்னு தான் பதில் சொல்றாங்க. இன்னொன்று, ஈரான் உயிரோடு இருக்க வரைதான், ஈரான் இந்த போரை நடத்தும் வரைதான், நடத்தும் அளவுக்கு வலுவா இருக்கிற வரைக்கும் தான் ரஷ்யன் ஆயிலுக்கு மார்க்கெட். ஆமா, அதனாலதான் இப்ப ரஷ்யன் ஆயில் விக்குது. இவர் சொல்றாரு எஃப்எம், ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர், முதல்ல ரஷ்யா கூட எண்ணெயே வாங்கக்கூடாதுன்னு ட்ரம்ப் எல்லாரும் மிரட்டி இருந்தாரு. இப்ப ரஷ்யா கிட்ட எண்ணெயை வாங்குன்னு கெஞ்சிட்டு இருக்காரு, மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காரு ரஷ்யாவுக்கு. ஆமா, அந்த வர்த்தகமே, உலக வர்த்தகமே வந்து US டாலர்ஸ்ல இருந்து சைனா ரூபா மதிப்புக்கு வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த போரெல்லாம் அதுக்கு தான் தள்ளுது அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுவும் நிஜம்தான். அதாவது முதல்ல 1944
பிரிட்டன் தான் உலக வல்லரசா இருந்தது. இந்த போர்ல தொலைச்சு பணத்தை எல்லாம் மொத்தமா அழித்த பிறகு ஸ்டேபிளான பொருளாதாரமா இருந்தது அமெரிக்கா. ஏன்னா உற்பத்தியில அவங்க பெரிய இதுல இருந்தாங்க, பெருமளவு உற்பத்தி நடந்தது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு தேவைப்படுதில்லை, இது கொஞ்சம் கடினமானது. எனக்கு புரிஞ்ச அளவில் நான் சொல்றேன், உலகளாவிய அளவில் ஒரு பொருளை 1940க்கு பிறகு அல்லது இந்த நூற்றாண்டு போன நூற்றாண்டுல ஏற்பட்ட முக்கியமான மாற்றம் என்னன்னா, உற்பத்திங்கிறது ஒரே இடத்துல எல்லாமே செஞ்சு விற்கிறது இல்லை. இங்கேயே மண் எடுத்து இங்கேயே சட்டியை செஞ்சு பானையை செஞ்சு அதை சுட வச்சு இங்கே வந்து சேல்ஸ் கொண்டு போகிற மாதிரி கிடையாது. ஒரு பொருள் உற்பத்தி ஆகணும்னா பல்வேறு நாடுகளோட பங்கு அதில் இருக்கணும், அதை வாங்குறது வேற ஒரு நாடாக இருக்கும். இப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் உங்களால் துணியை செய்ய முடியும், தைக்கிறது வேற ஒரு நாடு, பட்டன் ஒரு நாட்டிலேருந்து வருது, ஜிப்பர் ஒரு நாட்டிலேருந்து வருதுன்னு வச்சுக்கிட்டா அந்த ஜிப்பு கொடுக்குறவன் ஏதோ ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு அந்த பொருளை தரணும். நீங்கள் எல்லாரும் அடிச்சுக்காம விலையை பேசுகிறதுக்கு காமனாக ஒரு நாணயம் இருக்கணும். தங்கத்தை வச்சிங்கன்னா தங்கத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது திருட்டு அது இதுங்கிறது, அதை தங்கத்தை சிறிய அளவில் அது ஒரு நாணயமாக மாற்றுறது சிரமம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி வளைச்சு அமெரிக்க டாலரை, பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற உற்பத்தி பெரிய அளவில் இருக்கிற அமெரிக்க டாலரை ஒரு சர்வதேச கரன்சியாக பயன்படுத்தலான்னு முடிவுக்கு வர்றாங்க, பிரிட்டனை விட்டுட்டு. அப்போது அதற்கு ஈடாக தங்கத்தை காட்டணும். இப்போ உங்கள் பணம் நோட் அடிக்கிறாங்கன்னா அதற்கு ஈடாக தங்கத்தை வந்து பதிலீடாக வைக்கணும். அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது 70களில் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியெல்லாம் தங்கத்தை எல்லாம் ஆல்டர்னேட்டாக காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அந்த அக்ரிமெண்ட்டை, பழைய அக்ரிமெண்ட்டை தூக்கி போடுது. ஓகே. அப்போது வளைகுடா பகுதிகளில் இருக்கிற சவுதி நாட்டோடு ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணுறாங்க, டாலரில் மட்டும்தான் நான் பெட்ரோல் விற்பேன் அப்படின்னு சவுதி வந்து அறிவிக்குது. அதுக்கு பதிலாக சவுதியினுடைய பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, இதுக்கெல்லாம் முதலீடாக இதெல்லாம் வந்து அமெரிக்கா பார்த்துக்கும். ஓகே. சவுதிக்காரங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்காவில் பண்ணலாம், அவங்க சம்பாதிக்கிறத டாலரில் அவங்க பண்ணலான்னு. டாலர் தேவையே படாத நாடுகள் கூட பெட்ரோலுக்கு இவங்களை நம்பி இருக்கணும், கச்சா எண்ணெய்க்கு இவர்களை நம்பி இருக்கணுங்கும் போது அவங்க டாலரை வாங்கி ஸ்டாக் வைக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ என்ன ஆகுது, வெறும் பிரிண்ட் அடிச்சு டாலரை இவங்க பிரிண்ட் அடிப்பாங்க, பிரிண்ட் அடித்து டாலர் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து டெக்னாலஜி ஏறின பிறகு வெறும் சீரியல் நம்பரை போட்டால் போதும். அந்த சீரியல் நம்பரில் ஒரு $1,00,000 நோட்டை அச்சடிக்கிற மாதிரி சீரியல் நம்பர் வந்துருச்சுன்னா, அப்படிப்பட்ட நான் சுருக்கமாக சொல்கிறேன், இதோட டெக்னிக்கலாக இது வந்து இன்னும் பெருசாக இருக்கும். ஆல்டர்னேட்டாக அதுக்கு ஈடாக எதுவும் கொடுக்காம அமெரிக்கா டாலர்களை பிரிண்ட் அடிச்சு அனுப்பிட்டே இருக்கலாம். அது பணத்தை வந்து திணிச்சுக்கிட்டே இருக்கு. பாண்டர் இஷ்யூ பண்ணிகிட்டே இருக்காங்க, அமெரிக்கன் பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பெரிய முதலீடு எதுவும் இல்லாமல், மெனக்கடல் எதுவும் இல்லாமல் அமெரிக்கா டாலரை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பொருளாதார ரீதியாக அவன் வலுவோடு இருக்கிறான். அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வேறு ஆல்டர்னேட்டே இல்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களோட என்டையர் பேங்கிங் சிஸ்டம், டிரான்சாக்ஷன்ஸ், ட்ரேட் டிரான்சாக்ஷன் எல்லாமே டாலர் அடிப்படையில் இருக்குங்கும்போது நீங்கள் டாலரை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லாமல் இருந்தது. அதை சீனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறான். அவன் கொடுத்த கடன் எல்லாமே யுவானா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேடை வந்து யுவானில் ட்ரேட் பண்ணுறதுக்கு அவர்கள் என்கரேஜ் பண்ணுறாங்க. நாடுகளுக்கு இடையே யுவானை பரிமாற்றம் பண்ணுறதுக்கான அந்த சிஸ்டமை அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அமெரிக்கன் இதுக்கு வந்து ஸ்விஃப்ட் டிரான்ஸ்ஃபர் இது இருக்க மாதிரி சீனா பெரிய அளவில் இல்லைன்னாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக யுவான் அடிப்படையிலான கடன், வணிகம், இது எல்லாத்தையும் சீனா கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் சீனா அடுத்த அட்வான்டேஜுக்கு போகுது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் கடக்கக்கூடிய அந்த ஆயில் கப்பல்கள், குரூட் ஆயில் கப்பல்கள் சீனா யுவானில் வந்து வர்த்தகம் போனால் அதுக்கும் அனுமதி உண்டுன்ற மாதிரி இவங்க ஈரான் சொல்லுங்க. அதை நான் செக் பண்ணலை, அது எந்த அளவு சரி, ஒரு நம்பகமான ஊடகத்தில் நான் பார்க்கல, மேபி உண்மையாக இருக்கலாம். பட் அது இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போது டாலரை நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. நீங்கள் 1944 டாலரை ஏற்றுக்கும் போது அமெரிக்கா தான் பெரிய உற்பத்தி சக்தி. இப்போ பெரிய உற்பத்தி சக்தி சீனா. அவன் கடன் தர்ற அளவுக்கு இருக்கான். யுவானில் வர்த்தகம் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு பிற நாடுகள் தயாராக இருக்குது. ஈரான்ட்ட வாங்கலான்ற மாதிரி மற்ற இடங்கள்ல இருக்குது. ஸோ தட் ஒரு ஆல்டர்னேட் கரன்சியாக யுவானை பயன்படுத்தலாம் சர்வதேச வர்த்தகத்துக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் US டாலரை கைவிட்டீங்கன்னா நேராக இங்கே தான் வந்தாகணும். அது ஒன்றும் பெரிய புரிந்து கொள்வதற்கு கடினமானதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ சீனா ஒரு பெரிய அட்வான்டேஜுக்கு போயிருக்கு இந்த சண்டையின் மூலமாக. ஸோ எல்லா பாதைகளும் பெய்ஜிங்கை நோக்கி போகுது. இவர் கோச்சுக்கிட்டு நான் உங்கள் ஊருக்கு வரமாட்டேங்கிறதுனாலலாம் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. ட்ரம்ப் தன்னுடைய அந்த வாழ்ந்து கெட்ட பண்ணையார் ஸ்டேஜுக்கு அவர் நகர்ந்து கொண்டு இருக்கிறார். அமெரிக்க மேலாதிக்கத்தை அதுக்கு முடிச்சு கட்டின ஒரு நபராக இருப்பார். அநேகமாக ட்ரம்ப் காலத்திற்கு பிறகு அமெரிக்கா ஒரு டென்யூரை அடுத்து வரப்போகிற பிரசிடென்ட்டுக்கு முக்கியமான வேலையாக ட்ரம்ப் பண்ணி வச்ச டேமேஜுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறது தான் பெரிய வேலையாக இருக்கும். அந்த மன்னிப்பு கேட்டு முடிக்கும் போதே 2-3 வருஷம் முடிஞ்சிருக்கும். இப்படி தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப்பை தாண்டி இன்னொருத்தர் இந்த மாரி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அமெரிக்கா வருங்காலத்தில்.
வருங்காலத்தில் வாய்ப்பு இல்லை. இல்லை, அதுக்கு செக் வச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை விட்டுட்டு அதனுடைய டேமேஜ் எல்லாம் ஜாஸ்தி ஆகும்போது, ஏற்கனவே கூட பிரசிடென்ட் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கான சில செக் அண்ட் பேலன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி தகவல் உண்டு. அப்படி அவரே சௌரியத்துக்கெல்லாம் அணு ஆயுதங்களை பயன்படுத்திட முடியாதுன்னு சொல்லி இப்போதும் அந்த பயம் இருக்குது உலக நாடுகளில், அல்லது பெரிய ஊடகங்களுக்கு அந்த பயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த பைத்தியக்காரன் ஒரு அணு ஆயுத போரை துவங்கலாம்னு சொல்லிட்டு. யாரு? ட்ரம்ப்போ இஸ்ரேல் சொல்லியே என்னமோ ஒன்று அப்படி நடந்தால் அது பேரழிவினுடைய இன்னொரு பெரிய இல்லை. அதான் வயர்ல ஒரு கட்டுரை வந்தது படித்தேன். அதாவது நெத்தன்யாஹூ வந்து இது ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது இந்த போரை. அதேமாரி அவர் ஒத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இதில் தோத்துட்டோன்றதோ இதில் என்னவோன்றதை அந்த உண்மைத்தன்மையை வெளிப்படையாக ஒத்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பே கிடையாது. அப்போ இது இப்படியே தொடர்ந்துட்டே இருக்கிற பட்சத்தில் வேறு வழியே இல்லாமல் அணு ஆயுதத்தை அவர் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரே கேரக்டர் வந்து நெத்தன்யாஹூவா தான் இருக்கிறாரு. அந்த ஒரு மனநிலைமை கொண்ட ஒரு ஆளாக அவர் தான் இருக்கிறார். எந்த அழிவை பற்றியும் யோசிக்காமல் தன்னோட இது மட்டும்தான் முக்கியம் அப்படின்றத, ஆளுமை மட்டும்தான் முக்கியன்ற அடிப்படையில் அது செய்ய வாய்ப்பு இருக்குன்ற மாரி ஒரு இல்லை. அது சாத்தியமா? அது எப்படி நம்ம வந்து வரலாறை பார்க்கும்போது, இவங்களோட பிஹேவியரை பார்க்கும்போது, ட்ரம்ப் நெத்தன்யாஹூ பிஹேவியரை பார்க்கும்போது நாம் அந்த சாத்தியத்தை மறுப்பதற்கில்லை. ஹிட்லர் இருக்கார்ல, ஹிட்லர் ஏன் போரை நடத்திக்கிட்டே இருந்தார்? போர் மேலே இருந்த பிரியமெல்லாம் இல்லை. ஹிட்லருக்கு இருந்த பிரச்சனை என்னென்னா, ஒரு பழைய போரினுடைய செலவு, கடன், இழப்பு இதையெல்லாம் ஈடுகட்டணும்னா நீங்கள் புதிய போர் வேணும். ஓகே, நீங்கள் தொடர்ச்சியாக போர் நடத்துறதுங்கிறது அது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். அவருக்கு போரை நிறுத்தினா அவங்க வாங்கின கடன், அவங்களோட இழப்பு, இது எல்லாமே அவங்கள முழுகடிச்சிடும். இப்போ புதுசாக போர் நடத்தும் போது தான் பழைய போரினுடைய பிரச்சனையை அவங்கள வந்து தாக்காமல் இருக்கும். அப்படி செஞ்சது தான் அதன் பின்னால் வந்து ஒரு பொருளாதார காரணமும் இருக்குது. இதே போல் பாண்டு அடித்து ரிலீஸ் பண்ணி அந்த பாண்டு திரும்ப சேல்ஸுக்கு வரும்போது அடுத்த போர் போவாங்க. இப்படி போரின் வழியாக பொருளாதாரத்தை இயங்க வச்சாங்க. நெத்தன்யாஹூவுக்கும் கிட்டத்தட்ட அதே போல் ஒரு பிரச்சனை தான். அவர் போரை கண்ணை மூடிட்டு நிறுத்தினா அவரோட ஜுடிஷரி இதை வந்து ஃபேஸ் பண்ணணுங்கிறது மட்டுமே இல்லை, இதுவரை சம்பாரிச்சு வச்சிருக்கிற பகையெல்லாம் தீக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும். புலிவாலை பிடிச்ச கதை தான் நெத்தன்யாஹூவுக்கு. இவங்க அதனால இந்த போரினுடைய அடுத்த கட்டத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இதை சண்டை போட்டு இவங்கள ஆளை பணிய வச்செல்லாம் நினச்சிருப்பாங்க. அதை நிறுத்த முடியலைங்கும் போது இதனோட அடுத்த ஸ்டெப்பையும் அவங்க யோசிக்க மாட்டாங்கன்னு நம்புறதுக்கு இல்லை. ஸோ இந்த வாய்ப்பை மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒப்பீட்டளவில் அதற்கான சாத்தியம் கொஞ்சம் குறைவு. உலகம் இப்போ ட்ரம்ப்பையே முறைச்சுட்டேப்பா உன் பக்கம் நான் வர முடியாதுன்னு சொல்ற நிலைமையில இருக்காங்கன்னா அவங்க பச்சையா பயப்படுறது இதுக்கு தான். இல்ல, விளையாட்டத்தை தாங்க முடியாது. அதான் உலகம் வந்து இவருக்கு உடன்பட மறுக்குது. ஓகே, அது புரிஞ்சிக்க முடியுது. ஒருவேளை இவர் அதை யூஸ் பண்றாரு அணு ஆயுதத்தை அப்படின்னா அது ஒரு இடத்தோட நிக்காது. இல்லை, அப்படி எப்படி இருக்கும்? ஆமாம், ஒரு இடத்தோட நிக்காது. பட் அதை முதல் விஷயம் எனக்கு அதை யோசிக்கிறதுக்கு பயமா இருக்கு. அதனால நான் அதை எப்படி போகும்னு நம்ம கணிக்க முடியாது. இல்லை, பார்வையாளர்கள் சொல்றதுக்காக அதான் அது ஒரு இடத்துல நிக்காதுன்னா அது எப்படி போகும்? ஆமா, அந்த இப்போ நீங்க என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கும்? அணுகுண்டை போட்டு அழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதை அப்படி ஒரு சூழலை உலகத்தால எதிர்கொள்ள முடியாது. முதல் அடி வர்த்தகத்தின் மீது விழும். அந்த இடம் கட்டுப்பாடு இல்லாம எப்படி வேணா அடிக்கலாம். இதில் ஒரு இடத்துல அணுகுண்டை போட்டுறாங்கன்னே வச்சுக்கிட்டாலும் கூட அங்கே ஈரான் வந்து இந்தியாவில் பாதி சைஸ் இருக்கிறது. அவங்க போன கடந்த பல ஆண்டுகளாக அவங்க தங்களுடைய ஏவுகணை இருப்பை பல்வேறு இடங்களில் பிரித்து வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒட்டு மொத்தமாக அந்த பெரிய நாட்டை வந்து அணுகுண்டு போட்டு அழிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது மற்ற இடங்கள்லேருந்து கட்டுப்பாடு இல்லாமல் தாக்குதல் நடக்கும். ஒட்டு மொத்த இஸ்ரேல் மேலே, வளைகுடா மேலே மொத்தமாக யாரெல்லாம் அமெரிக்கா சப்போர்ட்டை நான் மட்டும் சாக மாட்டேன், உன்னை மொத்தமாக அழிக்கிறேன்னு எல்லாத்தையும் போட்டு எல்லா இடத்தையும் அழிக்கலாம். ஈரான் ஏன்னா கமாண்டை தான் டீசென்ட்ரலைஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஸோ மற்ற இடங்கள்லேருந்து இருக்கிற இடி புழைக்க வழி இல்லைங்கும்போது என்ன பண்ணுவோம்? அவங்க நாட்டில் கோடிக்கணக்கான மக்களை கொள்ற மாதிரி இருக்கும் ஒரு அணுகுண்டு போட்டிங்கன்னா. அப்படி இருக்கும்போது அவங்க மற்ற எல்லா இடத்தையும் தாக்கி ஒட்டுமொத்த உலக வணிகத்தை ஹால்ட் பண்ணலாம். அது நடக்கும். ஸோ காப்பாற்ற இனி ஈரான் இல்லைங்கும் போது ஹவுதீஸ் எல்லாம் வந்து சரணடைய போகிறாங்க, ஹிஸ்புல்லாலாம் சரணடைய போகிறாங்க. அவங்க தங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை அவங்க தீர்ப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அடுத்தவனை டேமேஜ் பண்ணுறதுக்கு ஆகும். உலகம் 2-3 பிரிஞ்சு நிற்கும். மற்ற நாடுகள் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த அழிவை எப்படி எதிர்கொள்வாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த ஃபேக்டரை வந்து நாம் பரிசீலிக்கவே முடியாது. நம்மளால வந்து அதனுடைய டேமேஜை கணக்கு போடவே முடியாது. இப்போ சிம்பிள், இமயமலை சரிந்து விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா பெரிய பேரழிவாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அது நேபாள் நிறைய பாதிக்குமா, இங்கே பீகாரில் விழுவுமாங்கிறதெல்லாம் தெரியாது. அது எப்படி வேணாலும் போகலாம். அது ஒரு பேரழிவுங்கிற அளவில் தான் நம்ம பேச முடியும். முதல்ல வர்த்தகம் மொத்தமாக காலியாகும்.
மற்ற குழுக்கள் போகும். மற்ற நாடுகளில் இருக்கிற ஆயுத குழுக்களுக்கு இந்த அராஜகம் பண்ணணும்னு நினைக்கிற நாடுகள் எல்லாரும் நான் தான் இந்த இடத்துல டான்ன்ற மாதிரி செய்யலாம். இதை மதிப்பிடவே முடியாது. சிம்பிளாக எவரெஸ்ட் சரிஞ்சா என்ன ஆகும், அதான் இமயமலை சரிஞ்சா என்னென்ன, எப்படி அதனுடைய விளைவுகளை மதிப்பிட முடியாது, பேரழிவுங்கிற அளவில் சொல்ல முடியுமோ, இதுவும் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு எல்லைக்கு போவிடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை மற்ற உலக நாடுகள் தடுக்கக்கூடிய வேலைகளை ரஷ்யா சைனா தான் செய்ய வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு அப்படின்னும் அதே கட்டுரையில தான் அப்படி இருக்கலாம். ட்ரைவ் பண்ணியிருந்தாங்க. இல்லை, அந்த மற்ற வேற யாரும் சம்மதிப்பா? வேற எல்லாரும் இப்படி ஒரு நடக்கக்கூடாதுங்கிற எல்லைக்கு தான் போவாங்க. இவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இட்டாலியே பெருசாக அதுக்கு சப்போர்ட் பண்ணலையே. ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான் அந்த அம்மா, இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர், அவங்களே பெருசாக ஒத்துக்கலையே. ஸோ இது ஜென்ரலாக நம்ம இன்சைட் சொல்றது என்னன்னா, ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்றது என்னன்னா, இது நடக்க வாய்ப்பு இல்லைங்கிறது. ஆனால் இந்த நெத்தன்யாகுவை போல ஒரு பச்சையான ஒரு போர் வெறியரோ அல்லது ட்ரம்ப்பை போல ஒரு முழு கிறுக்கு பிடிச்சவரோ என்ன செய்வாங்கங்கிறத நம்ம 100% சொல்ல முடியாது. நான்லாம் போன வாரம் முடிச்சிருவாங்கன்னு தான் நினைச்சேன். இந்த மாதிரி ஏதாவது அந்த தீவுல தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அதோட முடிச்சிருவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனாலும் அதை இந்த அடுத்த வாரத்துக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் க்ரூட் ஆயில் விலை ஏற ஏற இது ஒரு மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி இல்லைங்கும் போது, ஸோ இதையும் செய்ய மாட்டாங்க நம்ம 100% சொல்றதுக்கு இல்லை, செய்ய மாட்டாங்கன்னு நம்பலாம், அவ்வளவுதான். அந்த அளவு தான் நம்ம இதை யோசிக்க முடியும். இவ்வளவு நேரம் இந்த போர் குறித்து பல்வேறு விஷயங்கள்ல உங்க கருத்தை சொன்னதுக்கு நன்றி.